அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, நான் டாக்டர் அருள், இயக்குனர், காஞ்சி எக்ஸலண்ட் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர், கிருஷ்ணகிரி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆசிரியர் தகுதி தேர்வில் நுண்ணறிவு அப்படிங்கிற பாடப்பகுதியை பற்றி நம்ம ஒரு யூனிட் பார்க்க போகிறோம். இதில் நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. முதல்ல நுண்ணறிவு அப்படின்னா என்னங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நுண்ணறிவு அப்படிங்கிறது ஒரு நுண்ணிய அறிவாகத்தான் இருக்குது. ஒரு நுணுக்கமான அறிவாக சொல்லலாம், இன்னும் ஒரு ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அறிவாக சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அக்பர் அவையில் பீர்பால் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அக்பர் சொன்னார், ஒரு கோடை ஒன்று போட்டார். இந்த கோட்டை அழிக்காமல் சிறிய கோடாக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். இது முடியும் அப்படின்னு சொன்னார். இது அழிக்காமல் தான் சிறிய கோடாக்கணும் அப்படின்னு சொன்ன பீர்பால் பக்கத்தாப்பில் ஒரு பெரிய கோடை ஒன்று வரைஞ்சார். ஆக ஆட்டோமேட்டிக்காக அது சிறிய கோடாக மாறிவிட்டது. ஆக ஒரு நுண்ணறிவு என்பது ஒரு நுணுக்கமான அறிவு, ஒரு ஷார்ப்பாக பண்ணுறக்கூடிய ஒரு அறிவை தான் நம்ம நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறோம். நுண்ணறிவுக்கு நிறைய பேர் வரையறைகள் கொடுத்துக்கிறாங்க. அதில் ஒரு 2 வரையறைகள் ரொம்ப ஃபேமஸான வரையறையாக இருக்கிறது. அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆல்பர்ட் பீனே சொன்ன நுண்ணறிவு தான் பார்க்க போகிறோம். அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, புரிந்து கொள்ளுதல், புதுமை புனைதல், தொடங்கிய செயலை தானே முடித்தல், தனது நடத்தில் உள்ள குறைபாடுகளை தானே உணர்தல் போன்ற கூறுகள் நுண்ணறிவில் அடங்கியுள்ளன அப்படின்னு ஆல்பர்ட் பீனே சொல்கிறார். அதாவது புரிந்து கொள்ளுதல் அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அப்போது ஐக்யூ நுண்ணறிவு இது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுனாக்கா வெகு விரைவாக புரிந்து கொள்வாங்க. ஐக்யூ அதிகமாக இருக்கக்கூடிய மாணவன் வெகு வேகமாக புரிந்து கொள்ளுவான். ஆக புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 2வது புதுமை புனைதல் அப்படின்னா, இன்டலெக்சுவலாக நம்ம யோசித்து பார்த்தோம்னா அந்த புதுமை புனைதலாம் இன்னோவேட்டிவாக செய்கிறது. அதாவது புதுமையான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, அது கூட சொல்கிறது புதுமை புனைதல் அப்படின்னு சொல்கிறோம். 3வது தொடங்கிய செயலை தானே முடித்தல். நம்ம ஒரு செயலை தொடங்கணும்னா அதை முடிச்சிடணும். நிறைய வேலைகள் நம்மளே செய்கிறோம். சில வேலைகளை தொடங்கி வச்சுட்டு பாதியோட நிப்பாட்டி வச்சிடுறோம். ஆனால் தொடங்கிய செயலை முடிச்சிடணும், அதான் இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்கிறார். தொடங்கிய செயலை தானே முடித்தல். அதுக்கடுத்து தனது நடத்தில் உள்ள குறைபாடுகளை உணர்தல் அப்படின்னு சொல்கிறார். தன்னுடைய நடத்தையில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அந்த குறைபாடுகளை உணர்தல் போன்ற கூறுகள் தான் எதில் இருக்குன்னா நுண்ணறிவில் அடங்கியிருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாரு ஆல்பர்ட் பீனே சொல்கிறாரு. ஆல்பர்ட் பீனே புரிந்து கொள்ளுதல், புதுமை புனைதல், தொடங்கிய செயலை தானே முடித்தல், தனது நடத்தையில் உள்ள குறைபாடுகளை தானே உணர்தல் போன்ற கூறுகள் நுண்ணறிவில் அடங்கியுள்ளன அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான இன்னொரு நுண்ணறிவினுடைய வரையறை ஃபேமஸான எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது டேவிட் வெக்ஸ்லரோட நுண்ணறிவுக்கான வரையறை டெஃபினிஷன் தான் எடுத்துக்கிட்டாங்க. அது என்னென்னா, நோக்கத்தோடு செயல்படல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், சூழ்நிலையை திறமையாக சமாளித்தல் போன்றவற்றின் கூட்டு செயல் தான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்ன அப்படின்னா, நோக்கத்தோடு செயல்படுது. ஒரு நோக்கம் இல்லாமல் நம்ம செயல்படக்கூடாது. ஒரு நோக்கம் இருக்கும், நம்ம செயல்படுவதில் ஒரு நோக்கம் இருக்கும். நம்ம இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்னென்ன டெட்டு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ இது ஒரு நோக்கம் அப்படின்னு நோக்கத்தோடு நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிறது. அது நோக்கத்தோடு செயல்படுத்தல் அப்படின்னு சொல்கிறார். 2வது பகுத்தறிவோடு சிந்தித்தல் அப்படின்னு சொல்கிறார். பகுத்தறிவுனா எது, ஏன், எப்படி, எவ்வாறு அப்படின்னு WH கொஸ்டின் நிறைய கேட்குறது. அப்போ பகுத்தறிவோடு சிந்திக்கிறது. 3வது சூழ்நிலையை திறமையாக சமாளித்தல். எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குதோ அந்த சூழ்நிலையை ரொம்ப ஷார்ப்பாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து யோசிச்சுட்டு அந்த சூழ்நிலையை நம்ம சமாளிக்கிறதுக்கு பேர் தான் 3 கூறுகளும் இந்த 3னுடைய கூட்டு செயல் தான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாரு டேவிட் வெஸ்லர். இது பெரும்பாலானவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே நுண்ணறிவினுடைய வரையறை எது அப்படின்னாக்கா ஒரு 90% ஏற்றுக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நுண்ணறிவுடைய வரையறையில் டேவிட் வெஸ்லருடைய வரையறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நுண்ணறிவு அப்படிங்கிறது என்னென்னா, இது ஒரு கற்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். நுண்ணறிவு என்பது ஒரு கற்கும் ஆற்றல். நுண்ணறிவு என்பது கற்கும் ஆற்றல்னா இன்டெலிஜென்ட் இஸ் இது எபிலிட்டி டு லேர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எவ்வளவு நம்ம லேர்ன் பண்ணுற விஷயம் அதற்கான நுண்ணறிவிலேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நுண்ணறிவு அதிகமாக கற்றல் வெகு வேகமாகவும் விரைவாகவும் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நுண்ணறிவு அப்படிங்கிறது ஒரு கற்பதற்குரிய ஒரு ஆற்றலாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். நுண்ணறிவு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை தீர்க்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டெலிஜென்ட் இஸ் எ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது ப்ராப்ளம் சால்விங் எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கான பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு திறனை, ஒரு ஸ்கில்லை எது தருது அப்படின்னாக்கா நுண்ணறிவு தருது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி நுண்ணறிவு என்பது தொடர்பு காணும் ஆற்றல், ஸ்பேஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் வந்து நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நுண்ணறிவு என்பது ஒரு கருத்தியல் நுட்ப சிந்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. நுண்ணறிவு என்பது ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு நுட்பமான சிந்தனை அப்படின்றது அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் சொல்லுவோம். இதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நுண்ணறிவு என்பது ஒரு தனித்த திறன், அதனை முறையாக கற்பித்தல் பயிற்சியின் மூலம் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு தனித்த திறன்னா செப்பரேட்டாக இருக்கிற ஒரு தனித்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு தனித்த திறனாக இருக்குது. அதை பயிற்சியின் மூலமாகவும் அதே மாதிரி முறையாக கற்பித்தல் மூலமாகவும் அதை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். பையன் முதல்ல எடுத்துக்கிட்ட கொஞ்சம் கம்மியான மார்க் வாங்குகிறான். அதே பையனை வந்து முறையாக கற்பித்தல் அல்லது அதே போல் முறையாக அவனுக்கு வந்து பயிற்சி இது ரெண்டு கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய நுண்ணறிவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நுண்ணறிவு என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட திறன்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. நுண்ணறிவு என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட திறன்களால், இன்டெலிஜென்ட் இஸ் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நுண்ணறிவுங்கிறது வந்து பல வகை திறன்களாக இருக்குது. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட திறன்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அறிவை பெறுவதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் தேவையான செயலாற்றலே நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா, நம்ம அறிவை வந்து பெறுறோம், அறிவை பெறுகின்றோம். நம்ம நாலேஜ் இருக்குது. இந்த நாலேஜ் வந்து உள்ள வருகிறது. இந்த அறிவை பெறுவதற்கும் இந்த அறிவை செயல்படுத்துவதற்கும், நாலேஜை செயல்படுத்துவதற்கும் நமக்கு எந்த தேவைப்படுகிறது அப்படின்னாக்கா இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து நமக்கு தேவைப்படுகிறது. ஆக அறிவை பெறுவதற்கும் அதனை செயல்படுத்துவதற்கும் தேவையான ஒரு செயலாற்றல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் நுண்ணறிவாளன் வந்து விரைவாகவும் எளிதாகவும் கற்பான் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளவுக்கு அவன்கிட்ட நுண்ணறிவு இருக்கோ அந்த நுண்ணறிவாளன் வந்து வெகு விரைவாக வேகமாக அவனுடைய கற்கக்கூடிய ஆற்றல் வந்து அவன்கிட்ட இருக்கு. இந்த இன்டலெக்சுவல் ஆர் லேர்ன் ஈஸிலி அண்ட் குயிக்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டெலிஜென்ஸ் ஆர் இன்டலெக்சுவல்ஸ் ஆர் லேர்ன் ஈஸிலி அண்ட் குயிக்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நுண்ணறிவாளன் பொருத்தப்பாட்டு தன்மையால் பிரச்சனைக்கு தீர்வு காண்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்டலெக்சுவல் வில் அட்ஜஸ்ட் அண்ட் சால்வ் த ப்ராப்ளம் பை நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன்கிட்ட நேச்சராகவே அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொருத்தப்பாட்டுனா அவன்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கேப்பபிலிட்டி இருக்கும். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால எந்த பிரச்சனையானாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை அவனால் காண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் நுண்ணறிவாளன் வந்து பிரித்தறியும் ஆற்றல் உடையவன். இன்டெலிஜென்ட் இஸ் தி ஒன் ஹூ ஹேஸ் டு பவர் டு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கிரிமினேஷன்னாக்கா அவனோட பிரித்தறியக்கூடிய ஆற்றல் இருக்கும். இந்த ஒரு பொருள் எந்த பொருளாக இருக்குது, அந்த பொருள்லேருந்து என்னென்ன இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த டிஸ்கிரிமினேட்டிங் பவர் பிரித்து பார்த்து அதுலேருந்து செப்பரேட் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து அவன்கிட்ட காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வான். ஹி வில் பிஹேவ் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கோ அந்த சிச்சுவேஷனை ரொம்ப எளிமையாக திறமையாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா நுண்ணறிவாளன்ட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நுண்ணறிவு பரவல்ங்கிறது வந்து ரெண்டு விதமான பரவல் இருக்குது. ஒன்று நேர்நிலை பரவல், இன்னொன்று வந்து இயல்பு நிலை பரவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நுண்ணறிவு பரவலானது எது மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இயல்பு நிலை பரவலாக தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது வந்து நுண்ணறிவை அளந்தறிய எப்படி நுண்ணறிவு மக்கள்கிட்ட காணப்படுது அப்படின்னு பெரும்பாலான மக்கள்கிட்ட எந்த மாதிரியான நுண்ணறிவு இருக்குது அப்படிங்கிற பார்க்கறதுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகமும் ஆல்பர்ட் பீனே இவனுடைய சோதனையை எடுத்துக்கிட்டு அதை அந்த டூலை வந்து எடுத்துக்கிட்டு பயன்படுத்தினாங்க. அதுதான் என்ன பண்ணிச்சு அப்படின்னாக்கா நுண்ணறிவை வந்து அளந்தறிவதற்காக இந்த சோதனை பயன்பட்டது. நுண்ணறிவு பரவல் எப்படி இருக்குது அப்படின்னு. இதுக்காக வந்து 2904 மாணவர்களுடைய நுண்ணறிவு IQ திரட்டப்பட்டது. அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நுண்ணறிவு பரவல் இயல்பு நிலை பரவலாக அமைந்தது. அதை எடுத்து பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அது இயல்பு நிலை பரவலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இயல்பு நிலை பரவலை வந்து நுண்ணறிவு பரவலை வரைபடமாக வரையும் போது அது மணி வடிவம் பெல் ஷேப் உடையதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அடிக்கடி டெட்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நிறைய TRP கொஸ்டின்லேயும் இது வந்திருக்கு. அதாவது நுண்ணறிவு பரவலை வந்து வரைபடமாக வரையும் போது அது என்ன ஷேப்பில் இருந்துச்சுனாக்கா பெல் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க, மணி வடிவத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம பார்த்தோம்னா நுண்ணறிவு ஈவு. இப்போது நுண்ணறிவு ஈவோ வந்து பார்த்தோம்னா
90லேருந்து ஐக்யூ வந்து 90லேருந்து 109 வரையும் எங்கிறதுனா ஆவரேஜ் இருக்குது. அது வந்து சமூகத்தில் வந்து அல்லது உலகத்தில் வந்து 60% பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 60% பேர் சராசரி நுண்ணறிவு உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 110லேருந்து 119 வரைக்கும் திறனுடையோர் சுப்பீரியர் அப்படின்னு இருக்காங்க. அவங்க வந்து 14% இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 80லேருந்து 89 அவங்க வந்து பிற்பட்டோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேக்வேர்டாக இருக்கிறாங்க. அவங்களும் 14 அப்படின்னு. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 60 மேலே 14 கீழேயும் 14. அடுத்தது இந்த 60 14க்கு அது மேலே 5% எத்தனை பேர் இருக்காங்கனாக்கா 120லேருந்து 139 வரைக்கும் அது மீத்திறன் மிக்க குழந்தைகளாக இருக்காங்க. கிஃப்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிஃப்டட் உள்ள எஃப் போடணுமா, கிஃப்டட் உள்ள ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அதே மாதிரி 70லேருந்து 79 வரைக்கும் நுண்ணறிவின் கீழ் வரம்பில் உள்ளவர்களாக இருக்காங்க. அது பார்டர் லைன் சொல்கிறோம். அது 5% இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 1% ஒரு வகுப்பறையில் 1% இருப்பான். அது என்னென்னா 140லேருந்து 169 வரைக்கும் இது மேதைகள் அப்படின்னு சொல்கிறோம் 1%. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 50லேருந்து 69 இது மொரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பேதையர்கள் 0.75%. அதே மாதிரி இது ரெண்டும் சேர்ந்து 0.25%. 25லேருந்து 49 அல்லது 20லேருந்து 49 அவங்க வந்து மூடர்கள் இம்பிசிலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 20லேருந்து 0 to 24 அல்லது 0 to 19 இது வந்து முட்டாள்கள் இடியட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 0.25% இருக்கிறாங்க. இவங்க 0.75 0.25 இது ரெண்டையும் கூட்டினோம்னா 1%. அப்போ 50லேருந்து 19 வரைக்கும் 50லேருந்து 0 வரையும் உள்ள 69லேருந்து 0லேருந்து 69 வரைக்கும் உள்ளவங்க வந்து 1%. அதே 140லேருந்து 169 வரையும் உள்ளது வந்து 1%. இதை படமாக வரைஞ்சி காமிக்கிறாங்க. அந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான கர்வு மாதிரியே இருக்குது. அதுதான் இங்கே பாருங்கள். முட்டாள்கள் ஃபஸ்ட்டு, மூடர்கள், பேதையர்கள், நுண்ணறிவினுடைய கீழ்வரம்பில் உள்ளவர்கள், பிற்படுத்தப்பட்டோர், அடுத்தது சாதாரண நுண்ணறிவு அல்லது சராசரி நுண்ணறிவு உடையவர்கள் 60%, திறனுடைய 14%, திறன் மிக்கோர் அவங்க வந்து 5%, மேதைகள் வந்து 1%. சரிங்களா? அடுத்தது மக்களில் இதை வச்சுக்கிட்டு ஒரு ஃபைண்டிங்க்கு வந்தாங்க, ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இதில் வந்து என்னென்னா மக்களில் பெரும்பாலானவர்கள் சராசரி நுண்ணறிவு ஈவு உடையவர்களாக இருக்கிறாங்க. மக்களில் பெரும்பாலானவர்கள் சராசரி நுண்ணறிவு ஈவு உடையவர்களாக இருக்கிறாங்க. ஊனமுற்றவர்களிடம் நுண்ணறிவு ரொம்ப குறைஞ்ச அளவே காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியுது சராசரி நுண்ணறிவுங்கிறது வந்து மக்களில் பெரும்பாலானவர்கள் 60% நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஊனமுற்றவர்களிடம் வந்து நுண்ணறிவு வந்து கொஞ்சம் குறைவாக காணப்படுது அப்படின்னு பார்த்தாங்க. இந்த நிலைக்கு ஏன் காரணம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மரபு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பள்ளிகளில் வகுப்புகளில் முட்டாள்களும் மூடர்களும் காணப்படுவது இல்லை, ஏனெனில் அவர்கள் பள்ளி வயது வரை வாழ்வதில்லை அப்படிங்கிற ஃபைண்டிங்கில் சொல்கிறாங்க. அதே மாதிரி கீழ் வகுப்புகளிலும் தொடக்க வகுப்புகளிலும் பேதையர்கள் சில சமயம் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி அறிவு ஊனமுள்ள குழந்தைகளுக்கு சாதாரண பள்ளிகளில் அளிக்கப்படும் கல்வியால் அவர்கள் ஏற்றம் பெறுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவு ஊனம் அப்படின்னாக்கா மென்டலி ரிட்டையர்ட்னஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு சாதாரணமான குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் கொண்டு படிக்க வச்சோம்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எந்த விதமான பலனும் தராது. அவர்களுக்கு வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா அவர்களுக்கு சிறப்பு கல்வி அளிக்கப்பட வேண்டும். ஒருவேளை அவர்களுக்கு வந்து சிறப்பு கல்வி அளிக்கப்படாவிட்டால் அவர்கள் வந்து சமூக ஒற்றுமையாக மாறுவார்கள், அவர்கள் சோசியல் பாராசைட்டுகளாக மாறுவார்கள். இது முக்கியமான லைன். இந்த லைனு சமூக ஒற்றுமைகளாக மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நுண்ணறிவு கோட்பாடுகள்னா இந்த தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அது வந்து என்னென்னா நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு நுண்ணறிவு கோட்பாடு ஒற்றை காரணி யூனிட்டரி சிங்கிள் ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இதனுடைய வேறு பெயர் வந்து என்ன அப்படின்னா இதனுடைய வேறு பெயர் மோனார்ச்சிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ், முடியரசு கோட்பாடு. இதனுடைய சப்போர்ட்டர் வந்து யார் அப்படின்னா ஆல்பர்ட் பீனே, அதே மாதிரி டெர்மன் அப்படிங்கிறவர். இது அமெரிக்காவில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிறாரு. அவர் வந்து டெர்மன் அப்படிங்கிறவர். அவர் தான் ரொம்ப ஐக்யூ வந்து அதிகமாக உள்ளார். 140க்கு மேலே 160க்கு மேலே அவருடைய ஐக்யூ. அவரும் வந்து இந்த இதை வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஒற்றை காரணி தான் காரணம் நுண்ணறிவுக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்தது மல்டி ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ட். இது வந்து
இது வந்து என்ன சொல்கிறோம்னா பல காரணி கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குடியரசு கோட்பாடு. இது முடியரசு கோட்பாடுன்னு அடுத்து இது வந்து ஒற்றை காரணி முடியரசு கோட்பாடு. இது வந்து குடியரசு கோட்பாடு. இது மோனார்ச்சிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ், இது ஆனார்ச்சிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இதோடைய ஆல்டர்னேட் நேம் இது, வேறு பேர். இது சொன்னவர் வந்து இஎல் தாண்டே அவர் தான் இந்த கோட்பாட்டை சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி இரட்டை காரணி கோட்பாடு. இப்போ ஒற்றை காரணிக்கு அடுத்து நீங்கள் இரட்டை காரணி தானே சொல்லணும் அப்படின்னா இந்த கோட்பாடு ரெண்டும் முடியரசு குடியரசுங்கிற ஒரு டிஃப்ரென்சியேஷன் காட்டி இது மேலே தூக்கி போட்டிருக்கு. ஆனால் இரட்டை காரணி கோட்பாடு தான் மேலே வரணும். இந்த இரட்டை காரணி கோட்பாடு 2 ஃபேக்டர் தியரின்னு சொல்கிறோம். இது சமரச கொள்கை அதாவது எக்லெக்டிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இதுக்கு இருக்குது. இது சொன்னவர் யாருன்னா சார்லஸ் ஸ்பியர்மேன் அவர் தான் இதை வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி குழு காரணி கோட்பாடு குரூப் ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இது வந்து அடிப்படை மனத்திறன் கோட்பாடு பிரைமரி மென்டல் எபிலிட்டி தியரி. இதை சொன்னவர் தஸ்டன் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு, நுண்ணறிவு முப்பரிமாண கோட்பாடு 3D ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அந்த இதை வந்து சொன்னவர் வந்து கில்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. மிக முக்கியமான லைன்கள் இதெல்லாமே தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸில் முதல்ல நுண்ணறிவு கோட்பாடு, ஒற்றை காரணி கோட்பாடு, இரட்டை காரணி கோட்பாடு, பல காரணி கோட்பாடு, குழு காரணி கோட்பாடு, நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு, நுண்ணறிவு முப்பரிமாண கட்டமைப்பு கோட்பாடு அப்படி கூட சொல்லலாம். இந்த ஒற்றை காரணி கோட்பாடு முடியரசு கோட்பாடுன்னு சொல்கிறோம். இது மோனார்ச்சிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஆல்பர்ட் பீனே டெர்மன் இவங்க 2 பேரும் இதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பல காரணி கோட்பாடு இது குடியரசு கோட்பாடுன்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் அனார்ச்சிக் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது தாண்டே வந்து சொல்கிறாரு. இரட்டை காரணி கோட்பாடு 2 ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இது சமரச கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. எக்லெக்டிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கூட இது பேர் இருக்குது. இது சார்லஸ் ஸ்பியர்மேனால் இது இந்த கோட்பாடு உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி குழு காரணி கோட்பாடு இது குரூப் ஃபேக்டர்னு சொல்கிறோம். அடிப்படை மனத்திறன் கோட்பாடுன்னு இந்த கோட்பாடை சொல்கிறாங்க. இந்த கோட்பாட்டை சொன்னவர் வந்து தர்ஸ்டன் அப்படின்னு சொல்கிறோம். நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு, நுண்ணறிவு முப்பரிமாண கட்டமைப்பு கோட்பாடு 3D ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இதை சொன்னவர் வந்து கில்ஃபோர்ட். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒற்றை காரணி கோட்பாடு. இது வந்து சிங்கிள் ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் யூனிட்டரி தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. யூனிட்டரி தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆர் சிங்கிள் ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இது வந்து ஒற்றை காரணி கோட்பாடு. இந்த கோட்பாட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து முடியரசு கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. முடியரசு கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அனார்ச்சிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது ஒரே ஒரு பொதுத்திறன் மட்டுமே உண்டுன்னு சொல்கிறாங்க. இதில் இந்த தியரியில் ஒரே ஒரு பொதுத்திறன், அதாவது என்னென்னா ஜி ஃபேக்டர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நுண்ணறிவு ஒரே ஒரு காரணியால் மட்டுமே ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்பாட்டினுடைய கருத்தை வந்து யாரோட கருத்தோட ஒப்பிட்டது இதாக இருக்குது அப்படின்னாக்கா ஆல்பர்ட் பீனேயுடைய கருத்தோட ஒப்பிடக்கூடியதாக இருக்குது அல்லது ஒத்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஐக்யூ அப்படிங்கிறது ஒரு காரணியை தானே வச்சு நம்ம பார்க்குறோம். அப்போது இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு காரணி தான் அப்படிங்கிறத ஆல்பர்ட் பீனே சொல்கிறாரு. இவர் தான் ஆல்பர்ட் பீனே. இவர் தான் இந்த கோட்பாட்டை வலியுறுத்துகிறாரு. காரணம் ஒருவனுடைய நுண்ணறிவு ஈவுவை காண்பது மூலம் ஐக்யூ அதை அளந்தறிவது மூலமாக நம்ம காண்றோம். ஆக இதுக்கு வந்து நீங்கள் ஒற்றை காரணி தான் காரணம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆனால் இந்த கோட்பாடு நடைமுறையில் ஏற்கத்தக்கது அல்ல. இந்த கோட்பாட்டை அமெரிக்க உளவியலாளர் லெவிஸ் டெர்மன் அவர்களும் இந்த கோட்பாட்டை வந்து ஆதரிச்சிருக்கிறாரு. இவர் தான் டெர்மன். இந்த லெவிஸ் டெர்மனும் ப்ரொஃபஸர் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, இவரும் இந்த கோட்பாட்டை வந்து ஆதரிச்சிருக்கிறாரு. அடுத்தது வந்து இரட்டை காரணி கோட்பாடு. சார்லஸ் ஸ்பியர்மேன் 1904 இது வந்து இந்த கோட்பாட்டை வெளியிட்டார். இவர் தான் சார்லஸ் ஸ்பியர்மேன். இவர் இது வந்து ஏற்கனவே டெட்டில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சார்லஸ் ஸ்பியர்மேன் இங்கிலீஷ் சைக்காலஜிஸ்ட்டு. ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன். அது மாதிரி கார்லேஷன் வந்து இவர் தான் உருவாக்குனார். கார்லேஷனை நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிக்கிறோம். அந்த கார்லேஷனை உருவாக்குனது ஸ்பியர்மேன். இவர் வந்து ஜி ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை சொல்லியிருக்காரு. ஜி ஃபேக்டர் தியரி தான் வந்து இரட்டை காரணி கோட்பாடுன்னு சொல்கிறோம். இதுக்கு 2 ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ், இரட்டை காரணி கோட்பாடு, எக்லெக்டிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். எக்லெக்டிக் அப்படின்னாக்காலே உங்களுக்கு தெரியும், எக்லாரிஸ் நம்ம சாக்லேட் சாப்பிட்றோம். எக்லாரிஸ்னால் சாக்லேட்டும் எதுவும் கலந்துருக்குது, தேங்காய்
கோகனட்டும் கலந்துருக்குது. அதுதான் எக்லெட்டிக்னா ஒன்றுக்கு மேலே இருந்தது. காந்திஜியினுடைய ஃபிலாசபி வந்து எதில் வருது அப்படின்னாக்கா எக்லெட்டிக் தியரியில் வருது. ஏன்னா அவர் 2 தியரியை சேர்ந்த மாதிரி சொல்கிறதுனால அவருடைய கல்விக் கொள்கை வந்து எக்லெட்டிக் தியரி தான் அவருடைய தியரியும். சரி, சார்லஸ் ஸ்பியர்மேன் எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படின்னா நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். 1904 நம்மளுடைய நோட்ஸில் நம்ம அப்பையிலேருந்து வந்து கொடுத்துட்டு வர்றோம். அடுத்தது நுண்ணறிவு வந்து 2 காரணிகளால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. நுண்ணறிவு ஒரே ஒரு காரணி தான் சொன்னாங்க. இவர் வந்து முதல்ல மாற்றுறாரு, 2 காரணியால் ஆனது அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒன்று வந்து பொது காரணி, இன்னொன்று வந்து சிறப்பு காரணி அப்படின்னு சொல்கிறாரு. பொது காரணினா ஜி ஃபேக்டர், இது சிறப்பு காரணினாக்கா ஸ்பெஷல் ஃபேக்டர், எஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது வந்து பாருங்கள், எல்லா இதுலேயும் கலந்துருக்குது ஜி ஃபேக்டர், எல்லா வேலையிலையும் கலந்துக்கிறது வந்து ஜி ஃபேக்டர் சொல்கிறாங்க. எஸ் ஃபேக்டருங்கிறது வந்து ஒன்றுலேயும் ஒவ்வொரு வேலைகளையும் நம்ம இசை அமைக்கிறோம்னாக்கா அதுக்கு எஸ் ஃபேக்டர் உதவுது. வயல் வேலை செய்கிறோம்னாக்கா அது வேறு வருது. டீச் பண்ணுறோம்னா அதுக்கு, லேர்ன் பண்ணுறோம்னா ஒன்று, படம் வரைகிறோம்னா ஒன்று, அதே மாதிரி பாட்டு பாடுறோம்னா ஒன்று. அப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான இது வந்து நமக்கு இருக்குது. அது வந்து சிறப்பு காரணிகளால் வருது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதே மாதிரி பொது காரணி என்னும் மனத்திறன் ஒருவன் செய்யும் அனைத்து செயல்களிலும் இடம்பெறும் அப்படின்னு சொல்கிறோம். பொது காரணி என்ற மனத்திறன்கள் ஒரு ஆள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகள்லையும் வந்து அது வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிறப்பு காரணி என்னும் மனத்திறன் ஒருவர் சிறப்பாக வெளிப்படுத்தும் ஒரு குறிப்பிட்ட செயலை குறிக்கும். கணிதம், இசை, கலை போன்றவை. இது அப்போ இசை கணக்கு போடுறான், இசை, கலை, இதில் எந்த வேலையை செய்கிறானோ அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த காரணி, இந்த சிறப்பு காரணி வந்து செயல்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி இதனுடைய கல்வி பயன்கள் வந்து நுண்ணறிவு அப்படிங்கிற போது நம்ம ஜி காரணியை தான் குறிப்பிடுகிறோம். எனவே ஜி காரணி என்பது ஜி காரணிங்கிறது ஜி ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜென்ரல் ஃபேக்டர் தான் ஜி காரணின்னு சொல்கிறாங்க. அதுதான் நுண்ணறிவு வந்து ஜி தான் நுண்ணறிவை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கணிதம், அறிவியல், மொழி, வரலாறு போன்ற அனைத்து பாடங்களிலும் சிறப்பாக செயல்படும் மாணவனிடம் ஜி காரணி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜி காரணி வந்து ஒரு பாடத்தை கணிதம், அறிவியல், மொழி, வரலாறு எல்லா பாடங்கள்லையும் ஒருத்தர் நல்லா சிறப்பாக படிக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட ஜி காரணி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அனைத்து பாடங்களையும் மோசமாக பயிலும் மாணவனிடம் ஜி காரணி குறைவாக காணப்படும். இது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவாக இருக்கும். ஒரு நிறையா படிக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட ஜி காரணி அதிகமாக இருக்கும். ஒருவேளை குறைவாக தான் படிக்கிறான், எல்லா பாடத்துலேயுமே வந்து ஃபெயில் மார்க் வாங்குறான் அப்படின்னாக்கா அவன்கிட்ட ஜி ஃபேக்டர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கணிதம், இசை, பேச்சு என ஏதாவது ஒரு செயலில் மட்டும் சிறப்பாக செயல்படும் மாணவனிடம், ஏதாவது ஒரு செயலில் மட்டும் சிறப்பாக செயல்படும் ஒருவனிடம் வந்து எது அதிகமாக இருக்குது அப்படின்னா ஜி காரணி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு செயலில் மட்டும் படிக்கிறான்னா அவன்கிட்ட வந்து ஜி காரணி வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில சமயம் மாணவர்கள் படிப்பில் மோசமாக இருந்தாலும் அபரிதமான சிறப்பு காரணி இருக்கும். ஒருத்தர் நல்லா சரியாக படிக்க மாட்டான், ஒருவேளை தாளம் போடுவான், மேஜையில் தாளம் போடுவான், அல்லது ஏதாவது வாத்திய கருவிகள் வாசிப்பான், அல்லது நல்லா பாட்டு பாடுவான், அல்லது நல்லா படம் வரைவான், அல்லது ஸ்போர்ட்ஸில் நல்லா ஈடுபாடு உடையவனாக இருப்பான். அப்போ ஏதாவது இதில் படிப்பில் நாட்டம் இல்லாமல் இருந்தாலும் வேறு ஏதாவது ஒவ்வொன்றில் வந்து அவன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தன்மையை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா சிறப்பு காரணி வந்து அபரிதமாக இருந்தால் தான் அதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி எஸ் காரணியை வந்து நாட்டங்கள் அல்லது சிறப்பு திறன்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம குறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பல காரணி கோட்பாடு. இந்த கோட்பாட்டை யார் சொல்லியிருக்கிறா அப்படி இஎல் தாண்டே, மல்டி ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம். இதை வெளியிட்டவர் வந்து இஎல் தாண்டே. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். இவர் வந்து மிக முக்கியமான ஒரு இதை சொல்லியிருப்பார். ஐடென்டிக்கல் தியரி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிற தியரி சொல்லியிருக்காரு. இது வந்து ஒத்தக்கூறு கோட்பாடு. இது நிறைய தடவை இதில் நம்ம டிஆர்பியில் வந்து கேட்டிருக்காங்க. அது டெட்டில் வந்ததில்லை, ஆனால் வேறு இதில் தான் வந்திருக்குது. இது ரொம்ப முக்கியமான லைனு. ஐடென்டிக்கல் எலிமெண்ட்டுன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு இடையே தொடர்பு இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக விரைவாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது நமக்கு ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் தொடர்பு இருக்கும், ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் தொடர்பு இருக்கும். அது ஈஸியாக அதோட ஃபிசிக்ஸு அதே மாதிரி கெமிஸ்ட்ரி இது ரெண்டுக்கும் இடையே தொடர்பு இருக்கும், அது ஈஸியாக பரவும். பாட்டனி அது மாதிரி சுவாலஜி இது ரெண்டுக்கும் இடையே தொடர்பு இருக்கும். நீங்கள் அங்கே எது படிக்கிறீங்களோ அது அப்படியே பாட்டனியில் வரும், அது சுவாலஜிலே இது செல்கள் சைட்டோபிளாசம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்
இது எல்லாமே இதில் செல்வால் இல்லை, மற்ற எல்லாமே இதில் இருக்கும். உட்கரு இது எல்லாமே அப்படியே இருக்கும். இதில் ரெண்டுக்குமே வரும். கெமிஸ்ட்ரியில் படிக்கக்கூடிய ஈக்குவேஷன் டெரிவேஷன் அப்படியே ஃபிசிக்ஸில் இருக்கும். இது அப்ளைடாக இருக்கும் இதில். அதனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது ரெண்டாவது மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணானாக்கா அவனுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் வரும். அப்போ மேக்ஸுக்கும் ஃபிசிக்ஸுக்கும் இடையில தொடர்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்தா தெரியும், மேக்ஸினுடைய அப்ளிகேஷன் தான் ஃபிசிக்ஸு, ஃபிசிக்ஸோட அப்ளிகேஷன் தான் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன் தான் பயாலஜி, கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன் தான் பயாலஜி. ஆக இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது மாதிரி ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, அது மாதிரி எக்கனாமிக்ஸு, பொலிட்டிக்கல், பாலிட்டிக்ஸு, இதுக்கு இடையில ஒவ்வொன்றுக்கும் இடையில வந்து தொடர்பு இருக்குது. அப்போ தொடர்பு இருந்துச்சுனாக்கா அது ஐடென்டிக்கல் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஒத்த கூறுகள் இருக்கக்கூடிய பாடங்கள்லேருந்து வந்து என்ன ஏற்படுது அப்படின்னாக்கா விரைவாக லேர்னிங் நடக்கும், லேர்னிங்கான கற்றல் மாற்றம் விரைவாக நடக்கும் அப்படிங்கிறத இஎல் தாண்டே சொல்கிறார். அதே மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒன்று, லேர்னிங் அப்படிங்கிறத சொல்கிறார். ட்ரையல் அண்ட் எரர்னால் முயன்று தவறி கற்றல், ஐடென்டிக்கல் எலமெண்ட், ட்ரையல் அண்ட் எரர். இந்த தியரி வந்து நம்ம பின்னாடி படிப்போம். இது எல்லாமே வெளியிட்டவர் வந்து இஎல் தாண்டே தான். அவர் சொன்னது இந்த பலகாரணி கோட்பாடு அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஃபேமஸானது. இதை வந்து வெளியிட்டவர் வந்து நம்ம இஎல் தாண்டே தான். இது வந்து குடியரசு கோட்பாடு அப்படின்னும் அழைக்கப்படுது. நுண்ணறிவு வந்து ஒரு வந்து 3 வகையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நம்பர் 1 வந்து என்னென்னா சமூக நுண்ணறிவு, சோசியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத சொல்கிறாரு. 2வது கருத்தியல் நுண்ணறிவு, அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ். 3வது பொறியியல் நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாரு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து எதில் இருக்குது அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து கருத்தியல் சார்ந்த நுண்ணறிவு. கருத்தியல் சார்ந்த நுண்ணறிவு வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு தெரியும் இது வந்து 0, இது 1, இது வந்து 8, இது ஆல்ஃபா, இது பீட்டா, இது காமா, இது டெல்டா, சரிங்களா? இது வந்து இது வந்து நியூ, இது லாம்டா, சரிங்களா? இது வந்து மியூ, இது மியூ, இது 0 டிகிரி, சரியா? ஆக இந்த மாதிரி சொல்கிறது கருத்தியல் சார்ந்த நுண்ணறிவு அப்படின்னு இது வந்து கருத்தியல் சார்ந்த. இது பை சிக்மா, சரியா? ஈக்குவல், நாட் ஈக்குவல், இது மாதிரி குறியீடுகள் நம்ம இது மாதிரி குறியீடுகளை பயன்படுத்தி கருத்தியல் சார்ந்த நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். 2வது பொறியியல் சார்ந்த நுண்ணறிவு அப்படின்னா மெக்கானிக் சார்ந்த நுண்ணறிவு, மெக்கானிக்கல் மைண்டுன்னு சொல்லுவோம். அது அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து பொறி சார்ந்த நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாடம் இருக்குது, ஒரு வண்டி இருக்குனாக்கா அந்த வண்டியில் என்னென்ன பொருள்லாம் இருக்குது, அதை வந்து எப்படி சீர் பண்ணுறது, அதை எப்படி பழுது பார்க்குறது அப்படிங்கிறத சொல்கிறது வந்து நம்ம பொறியியல் சார்ந்த நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்க. சமூக நுண்ணறிவுனாக்கா சொசைட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறது. சொசைட்டியை பற்றி தெரிஞ்சுன்னா அரசியல்வாதிகள் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க, விற்பனை பிரதிநிதிகள் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அதே மாதிரி தன்னார்வலர்கள் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. சமூகத்தில் எங்களுடைய சமூக சீர்திருத்தவாதிகள் அல்லது சமூகவாதிகள் இருந்தாங்கனாக்கா சோசியல் ஃபார்மர்ஸ், ரீஃபார்மர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த நுண்ணறிவு அதிகமாக இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். ரைட்டா? அடுத்தது இஎல் தாண்டேனுடைய மல்டி ஃபேக்டர் தியரியில் நுண்ணறிவானது தன்னிச்சையான சிறப்பு காரணிகளால் ஆனது. இது வந்து அனார்ச்சிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ், முடியரசு கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல உள்ளது வந்து மோனார்ச்சிக் தியரி, ஒற்றை காரணி, மோனோன்னா 1. இது வந்து அனார்ச்சிக் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தாண்டேக்கினுடைய நுண்ணறிவு சோதனை 4 பகுதிகளை கொண்டது. அது வந்து என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு வாக்கியத்தை பூர்த்தி செய்தல், இது காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். 2வது வந்து எண் கணக்குகளை ஆராய்தல், அரித்மேட்டிக். 3வது வந்து என்ன அப்படின்னா சொற்களஞ்சியம் பெருக்குதல், ஒகாஃப்லரி அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது கட்டளைகளை நிறைவேற்றுதல், டைரக்ஷன். இது தாண்டேனுடைய நுண்ணறிவு சோதனைக்கான ஃபார்முலா என்னென்னா CAVD, காம்ப்ரிஹென்ஷன், அரித்மேட்டிக், ஒகாஃப்லரி, டைரக்ஷன், சரிங்களா? அதே மாதிரி தாண்டேக்கினுடைய நுண்ணறிவு சோதனை CAVD, ரைட். அடுத்தது லூயிஸ் எல்எல் தர்ஸ்டனுடைய சோதனை வந்து குழு காரணி கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. குழு காரணி கோட்பாடு, லூயிஸ் லியோன் தர்ஸ்டன், ஒரு குரூப் ஃபேக்டர் தியரி. பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரொம்ப ஃபேமஸானது. இந்த எல்எல் தர்ஸ்டன் அப்படிங்கிற உளவியல் அறிஞர் தான் இதை வந்து வெளியிட்டார். இது முக்கியமான விஷயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதில் என்ன அப்படின்னா, அதாவது ஒற்றை காரணியால் ஆனதுன்னு சொன்னாங்க, அடுத்தது 2 காரணியால் ஆனதுன்னு சொன்னாங்க, அது மாதிரி குழு காரணி பார்த்திங்கன்னா 3 காரணிகளால் ஆனதுன்னு சொன்னாங்க. இவர் மட்டும்தான் எத்தனை காரணிகள் இருக்குனாக்கா 7 காரணிகளால் ஆனது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த
கோட்பாட்டுக்கு வந்து ஃபேக்டர் அனலிட்டிக் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க, காரணி பகுப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நுண்ணறிவு வந்து 7 வகையான அடிப்படை மனத்திறன்களால் ஆனது. 7 வகையான அடிப்படை மனத்திறன்கள் மென்டல் எபிலிட்டினால் ஆனது அப்படின்னு சொல்கிறாரு. நம்பர் 1 வந்து இட ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். இட ஆற்றல்னா ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ்னால் இந்த இடத்துல வந்து என்ன பொருளை வைக்கலாம், எது வைக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீட்டில் வந்து இந்த இந்த இடத்துல வந்து இந்த சேரை போட முடியுமா, இந்த டேபிளை வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறது ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கட்டிட வரைவாளர் அல்லது கட்டிட பொறியாளர்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இவ்வளவுக்கு வந்து இந்த வீடு கட்டலாம், இந்த இடத்துக்கு இவ்வளவு இடம் வேணும், பாத்ரூம்னாக்கா எவ்வளோ இடம் இருக்கணும், அது மாதிரி டைனிங் ஹால்னால் எவ்வளோ இடம் இருக்கணும், ஹால்னால் எவ்வளோ இருக்கணும், ரூம்னால் எவ்வளோ இருக்கணும், போர்ட்டிக்கோனா எவ்வளோ இடம் இருக்கும், கார் நிறுத்தத்துக்கு எவ்வளோ இடம் ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைப்படும். நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக செய்வாங்க. அது மாதிரி புலன்காட்சி ஆற்றல் அப்படின்றது அது வந்து பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பெர்செப்ஷன் முதல்ல நம்ம லைனாக என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இட ஆற்றல், அடுத்தது புலன்காட்சி ஆற்றல், 3வது எண்ணாற்றல், 4வது சொல்லாற்றல், 5 நினைவு ஆற்றல், 6 ஆராய்ச்சி திறன், 7 சொல் வேகத்திறன். இது எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இட ஆற்றல்ங்கிறது வந்து நமக்கு சரி நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம ஒரு வீடு கட்டணும்னாக்கா அது எவ்வளோ இடம் இருக்குது, எந்த மாதிரி இடம் இருக்குது, ஸ்கொயராக இருக்குதா, எந்த மாதிரி இருக்குது, இல்லை ரெக்டாங்கிளாக இருக்குதா, இந்த இடத்துல வந்து என்னென்ன வீடு கட்டலாம், எப்படி கட்டிக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்கிறது அந்த ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டது. பெர்செப்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பொருளை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து என்ன பொருளாக இருக்குது, பாம்பா கயிறா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பாம்புன்னு தெரியல, கயிறுன்னு தெரியல அப்படின்னா நம்மளுடைய பெர்செப்ஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்செப்ஷன்னாக்கா புலன்காட்சி ஆற்றல். ஒரு பொருளை பார்க்குறோம், அது மூளையில் போய் உள்ளுக்குள்ளடி போய் இப்போ நமக்கு வந்து படம் போட்டு காமிக்குது. அந்த படம் தான் வந்து கிளியர் கட்டாக நம்ம அறிந்து கொள்வது வந்து புலன்காட்சி ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஆற்றல் அப்படின்னாக்கா நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். நம்பர்னாக்கா கால்குலேஷன்லாம் போடுறது. இப்போது பேங்க்கில் உள்ள எம்ப்ளாயி இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து இந்த நம்பர் ஃபேக்டர் வந்து அதிகமாக இருக்கும். கண்டக்டர், பணம், கேஷியர் காசு கொடுத்துட்டு வாங்குறாங்க, நம்மள்ட்ட கொடுத்துட்டு எடுக்கிறாங்க, எவ்வளோன்னா பதட்டம் இல்லாமல் காசை நம்மள்ட்ட கொடுப்பாங்க, திரும்ப எவ்வளோ சில்லறை இருக்குது அவ்வளோ கூட்டத்துலையும் கொடுக்குறாங்களா இல்லையா, அவங்களால ஈஸியாக வேகமாகவும் கால்குலேஷன் போட முடியும். சில கடைகளில் இருக்கக்கூடிய கணக்கு, மளிகை கடையில் இருக்கக்கூடிய கணக்கு பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா வேகம் அப்படியே பாட்டு ஒரு லைன் மறுபடியும் பாட்டு ஒரு லைன் அப்படியே கூட்டி போட்டுருவாங்க. இது வந்து எண்ணாற்றல் நம்பர் ஃபேக்டர்னு சொல்கிறோம். அடுத்தது சொல்லாற்றல் அப்படின்னாக்கா வெர்பலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, வார்த்தைகளை நல்லா அழகாக சொல்லக்கூடிய ஆற்றல் வந்து சொல்லாற்றல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நீட்டாக பண்ணக்கூடிய இதுக்கு வந்து சொல்கிறோம். அதே மாதிரி நினைவு ஆற்றல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மெமரிக்குள்ளடி வச்சுக்கிறது, மைண்டுக்குள்ளடி எவ்வளோ செய்திகளை வந்து கொண்டு போய் நம்ம வச்சுக்கிறோமோ அது வந்து நினைவு ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாரு. மெமரி அப்படின்னு சொல்கிறாரு. மெமரி தான் உங்களுக்கு தெரியும், 3 வகையான மெமரி இருக்குது. ஒன்று வந்து சென்சரி மெமரி, 2வது ஷார்ட் டேர்ம் மெமரி, 3வது லாங் டேர்ம் மெமரி. 3 வகையான மெமரி இருக்குது நமக்கு தெரியும். அது மாதிரி ஆராய்ச்சி திறன், இது வந்து ரீசனிங் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரீசனிங் வந்து என்ன எதில் இருக்குது அப்படின்னா இது வந்து நம்ம WH தான், ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு பார்த்துட்டு ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றலோடு இது தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல் வேகத்திறன்னா வேர்ல்டு ஃப்ளூயன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ஃப்ளூயன்சினா வார்த்தைகளை மிக அழகாக, நேர்த்தியாக, சரளமாக, இலகுவாக, லாகவகமாக பேசக்கூடிய ஆற்றலை குறிக்கிறது தான் வந்து சொல் வேகத்திறன், வேர்ல்டு ஃப்ளூயன்சி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி இது அடிப்படை உளத்திறன் கோட்பாடு, இந்த பிரைமரி மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, எபிலிட்டி தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்பாடு பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா இப்போ இந்த தற்போது இந்த ஆராய்ச்சி திறன் அப்படிங்கிறது வந்து 2ஆக பகுக்கப்பட்டு தொகுப்பாய்வு திறன், இண்டக்டிவ் ரீசனிங், இன்னொன்று வந்து டிடக்டிவ் ரீசனிங், பகுப்பாய்வு திறன், தொகுப்பாய்வு திறன் அப்படின்னு 2ஆக இப்போதைக்கு பிரிக்கப்பட்டிருக்குது. அதனால் ஏற்கனவே இருந்தது வந்து 7 இருந்தது, இப்போது 1 ஆட் ஆகிறதுனால 8ஆக இருக்குது. இது ரெண்டும் பிரிஞ்சு ஆராய்ச்சி திறன் 2ஆக போயிடுறதுனால இப்போ 8 இருக்கிறதாக ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த தியரியை. சரிங்களா? ரைட். அடுத்தது பெர்னானின் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு. இது வந்து என்னென்னா இந்த ஹைரார்கி தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஹைரார்கி தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாடு இந்த ஹச்சி கேரட்ன்றது. இது இல்லாமல் இந்த பெர்னானுடைய வளர்ச்சி படிநிலை கோட்பாடு மிக முக்கியமான ஒன்று தெரிஞ்சு. இது வளர்ச்சி கோட்பாடு கேரட், ஹச்சி கேரட் சொல்கிறது. ஆனால் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு ஹைரார்கி தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ், பெர்னான் ஹைரார்கி தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ், ஹைரார்கி தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்னு சொல்லலாம்.
இது வந்து இந்த நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிரில்பர்ட் வெர்னான் அப்படின்னு இந்த 2 பேர் சேர்ந்து தான் இந்த கோட்பாட்டை தோற்றுவித்தாங்க. இது வந்து என்னென்னா இந்த இருக்கார் வெர்னான் அப்படிங்கிறவர், இந்த இருக்கார் சிரில்பர்ட் அப்படிங்கிறவர், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கோட்பாட்டை வெளியிட்டாங்க. நுண்ணறிவானது வளரும் மரத்துக்கு இணையானது அப்படிங்கிறத சொல்கிறார். வளரும் மரத்துக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வேர் பகுதியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேர் பகுதி தான் வந்து ஜி ஃபேக்டர்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்தது மேஜர் குரூப் ஃபேக்டர் வந்து மரத்துக்கு உள்ள மரத்தினுடைய தண்டு பகுதி அல்லது மரத்தை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் பகுதி மரம், அதுக்கடுத்து அதோடைய கிளைகள் இருக்குது, அது வந்து மைனர் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்டிகுலராக போய் சேர்றது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. மைனர் குரூப்பு ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர். அப்போ ஜி ஃபேக்டர் இது வந்து ஸ்பெஷல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பாடி கைனஸ்டிக்கு, மியூசிக்கல், லாஜிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல், இன்டர்பர்சனல், இன்ட்ராபர்சனல், லிங்குஸ்டிக், ஸ்பேசியல், நேச்சுரலிஸ்டிக் அப்படின்ட்டு ஒரு 8 வகையான இன்டெலிஜென்ஸ் இருப்பதாக ஹாவர்ட் கார்ட்னர் குறிப்பிடுகிறார். அதில் நம்ம முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து லிங்குஸ்டிக், மொழியியல் நுண்ணறிவு. மொழியியல் நுண்ணறிவு வந்து என்ன அப்படின்னா, இது வந்து சொற்களை கையாளும் திறனை குறிக்கிறது. சொற்களை கையாளும் திறன்களை குறிக்கிறது. நல்லா அழகாக பேசக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அப்போ மொழியை வந்து நம்ம நல்லா அழகுற பயன்படுத்துறதுக்கு வந்து எந்த விதமான தடையும் இல்லாத ஒரு நிலையை வந்து குறிப்பது தான் வந்து இந்த மொழியியல் நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் பெருகுடைய சாலமன் பாப்பையா, சொல் சித்தர் ஏற்கனவே இறந்து போயிட்டார், அவர் வலம்புரி ஜான் போன்றவர்கள்லாம் பேசக்கூடியது. சில கவிஞர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாமே நல்ல மொழியை வந்து நல்லா பயன்படுத்தக்கூடியவர்களாக அறிஞர்கள் பெருமக்கள்லாம் பண்ணுறாங்க. அது வந்து மொழியை நல்லா கையாளக்கூடிய திறனை குறிக்கும். அடுத்து தர்க்க ரீதியான கணித நுண்ணறிவு, லாஜிக்கல் அண்ட் அரித்மெட்டிக் நுண்ணறிவு. இதில் வந்து யார் அப்படின்னா, இந்த லிங்குஸ்டிக்கில் யாராக இருக்குன்னா எக்ஸல் இன் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸல்ஸ் இன் வேர்ட்ஸ், அதாவது லாங்குவேஜஸை எப்படி பொயட்ரி, லிட்ரேச்சர், பொயட்ஸு, ரைட்டர், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆட்கள். பொயட்டர்னா கவிஞர்கள், அது மாதிரி ரைட்ரு நிறைய பேர் எழுத்தாளர்களுக்கெல்லாம் இந்த வன்மம், எந்த வன்மம் இருக்கும் அப்படின்னாக்கா மனவன்மம் இருக்கும். அந்த மனவன்மத்தில் லிங்குஸ்டிக்கு அல்லது மொழியை நன்றாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறத குறிக்கும் அப்படின்னு சொல்கிறோம், லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். ரெண்டாவது வந்து தர்க்க ரீதியான கணித நுண்ணறிவு, லாஜிக்கல் அண்ட் அரித்மேட்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க. த எக்ஸல்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் லாஜிக்கல் திங்கிங். இது வந்து பேங்கர்ஸ், அக்கௌண்டன்ட், இவங்கள்ட்டெல்லாம் வந்து இந்த கணக்கு சம்மந்தப்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஜிக்கல்னால் தர்க்க ரீதியாக பேசுகிறது, WH ஏரியா கொடுக்கிறது, அதாவது தர்க்க ரீதியாக சிந்திக்கிறது. லாஜிக்கல்லி நம்ம யோசிக்க வைக்கிறதையும் குறிக்கும் இந்த மனவன்மம் குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். தற்போது நடைமுறையில் உள்ள நுண்ணறிவு கெழுவினை அளவிடும் சோதனைகள் யாவும் மேற்கண்ட இந்த 2 மட்டும்தான். ஐக்யூ டெஸ்ட் வைக்கணும்னு நினச்சாலே முதல்ல லிங்குஸ்டிக், லாஜிக்கல், அது லாஜிக்கலில் அரித்மேட்டிக், லாஜிக்கல் இதுதான் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறமே தவிர மற்ற எதுக்கும் நம்ம வந்து சிறப்பிடம் தர்றது கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இட ரீதியான நுண்ணறிவு, இது ஸ்பேசியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க. இந்த விஷுவல் ஆர் ஸ்பேசியல், எக்ஸல்ஸ் இன் ஸ்பேஸ், ஷேப்ஸ், என்ன மாதிரியான டிசைனில் இருக்குது, எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. டிசைன்ஸ், அது வந்து டிசைன்ஸ் எந்த டிசைனில் இருக்குது, அது கிராஃபிக்ஸு, விஷுவலைசேஷன், டிசைனர், என்ஜினியர், அது மாதிரி படங்கள்லாம் எடிட் பண்ணக்கூடிய எடிட்ரு, இவங்கள்ட்டலாம் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா இந்த இடரீதியான நுண்ணறிவு, விஷுவல் நாலேஜ் அதிகமாக இருக்கும். விஷுவல் நாலேஜ், இந்த பொருளை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சில கேமராமேன்லாம் ஒரு ஃப்ரேம் வச்சானாக்கா இந்த ஃப்ரேம் வந்து பக்காவாக இருக்கும் அப்படின்னு வைக்கிறதுக்கு வந்து எந்த காரணம் அப்படின்னா இந்த விஷுவல் நாலேஜ் இருக்குது. அது வந்து அதனால தான் விஷுவல் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். விஷுவலி இன்டெலெக்சுவல், தே ஆர் விஷுவலி இன்டெலெக்சுவல். அதை தான் அவர் என்ன சொல்கிறேன்னா ஸ்பேசியலி இன்டெலெக்சுவல் சொல்கிறார், ஸ்பேசியலி இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இடரீதியான நுண்ணறிவு அப்படின்னு பேர். இதில் வந்து ஓவியர்கள், சிற்பிகள், கட்டிட வரைபடம் தயாரிப்போர், பொறியியல் வல்லுநர்கள், இவர்கள்ட்ட எல்லாம் இருக்கும். உங்களுக்கு தெரியும் சிற்பிகள்னால் அந்த ஒரு கல் இருக்குனாக்கா அந்த கல் எவ்வளோ அகலம் இருக்குது, இந்த கல்லை கொண்டு போய் அந்த சிலையை கொண்டு போய் சிலையாக வடிச்சிடலாமா, இது என்ன சிலையாக மாற்றலாம், யானையா, குதிரையா, இல்லை கடவுளுடைய வடிவமா, எதாக நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஓவியர்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்குள்ளடி எழுதுவாங்க. இந்த இடத்துக்குள்ளடி எழுதக்கூடிய எழுத்துக்கள் எந்த எழுத்தும் பெருசு சின்னதெல்லாம் இருக்காது, கரெக்டாக ஆப்டாக கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இந்த எழுத்துக்கு இந்த இடம் ஸ்பேஸ் கரெக்டாக விட்டு போவாங்க. அந்த ஸ்பேசியல் நாலேஜ் தான் வந்து இட நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து இந்த கைனஸ்தட்டிக் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸல் இன் பெர்ஃபார்மிங் ஸ்போர்ட்ஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், பாடி மூமெண்ட்ஸ், இது வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ட்ரஸ்
அத்லெட்டிக் இவங்கள்ட்ட வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்டரு அது பாடியோட மூமெண்ட், ஃபிசிக்கல் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபுதேவா போன்ற ஆட்கள்லாம், நடன பத்மா சுப்பிரமணியம், நர்த்தகி நடராஜன், இவங்கெல்லாம் வந்து டான்சர்ஸு, ஃபேமஸான டான்ஸராக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, பழைய காலத்தில் ஆனந்தபாபுன்னு ஒரு நடிகர் இருந்தார். அவர் தான் இங்கே நமக்கு அந்த டான்ஸ் மூமெண்ட்டே வித்தியாசமாக இருக்கும். அவர் பிரபுதேவாக முன்னோடின்னு சொல்லலாம். அந்த டான்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்களோ அந்த உடல் அசைவுகள் வந்து அதை குறிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸல்ஸ் இன் பெர்ஃபார்மிங் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டினா அப்படியே தாண்டறதுக்கு நம்ம போனதில் வந்து இந்த பாரா ஒலிம்பிக்கில் இங்கே நம்ம சேலத்துலேருந்து மாரியப்பன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ப்ரைஸ் வாங்கினார். நமக்கு மெடல் தங்கம் வாங்கி கொடுத்தாரு. எப்படி அழகாக கால் முடியாமல் இருந்தாலும் அதை ஓனி அப்படியே தாண்டி நேராக போகிறது. அந்த உடலை வந்து நம்ம மாற்றுறது, உடலை வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுவாக மாற்றிக்கொள்கின்ற ஒரு நாலேஜை தான் சொல்கிறோம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அது மாதிரி பாடி மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பாடி மூமெண்ட் இது வந்து ஆக்டர் இருக்கிறாங்க, நிறைய நடிகர்கள்லாம் அந்த அந்த இதை வந்து காமிப்பாங்க. ஃபார் விக்ரம், முன்ன பழைய நடிகர் சிவாஜி, அதுக்கடுத்து கமல், இப்போ இருக்கிற விக்ரம், இவங்களாம் அந்த கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த முகத்திலேயே அந்த பாவனையை வந்து கொண்டு வருவாங்க. அந்த உடல் மொழியும் அந்த மாதிரி இருக்கும். அதனால் பாடி மூவ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ், அவங்களுக்கு பாடி அந்த கைனஸ்தட்டிக் நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கும். பாடி மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணோம்னா ரொம்ப துல்லியமாக அந்த பாடி மூவ்மெண்ட், அந்த விரல்களை வந்து சரியாக அந்த கத்திரிக்கோலை பிடிச்சி எதை வெட்டணும் எதை எடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும். இத்தனோண்டு மில்லிமீட்டர் தான் வெட்டுற மாதிரி இருக்கும், அதை வெட்டுவாங்க. அப்போ அதுக்கு வந்து என்னென்னாக்கா அந்த உடலினுடைய மூமெண்ட்டு, பாடி மூமெண்ட், உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அத்லெட்டிக்கும் அது மாதிரி ஆக்டர், டாக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நடன கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் போன்றோருக்கு இவ்வகையான நுண்ணறிவு மிகவும் தேவை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இசை தொடர்பான நுண்ணறிவு, மியூசிக்கல் இன்டலெக்ட்ஸ்னு சொல்கிறாங்க. எக்ஸல் இன் பெர்ஃபார்மிங் அண்ட் கம்போசிங் மியூசிக்கல் பீசஸ், சிங்கர், கம்போசர். அது என்னென்னா பாடகர்களுக்கும் அதே போல் இசை அமைப்பாளர்களுக்கும் இசை சார்ந்து இயங்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டில் வந்து இளையராஜாவை அடிச்சிக்க முடியாது. அதை விட தாண்டி நம்ம ஏஆர் ரஹ்மான், அது மாதிரி ஜிவி பிரகாஷ்குமார், இப்போ இருக்கக்கூடிய அனிருத், இவங்கெல்லாம் இசை ஞானம் இருக்கிறதுனால தான் இருக்காங்க. அது மாதிரி அதுக்கு பழைய காலத்தில் எம்எஸ் விஸ்வநாதன், டிஆர் பாப்பா, கேவி மகாதேவன், இவங்கெல்லாம் வந்து இசை தொடர்பான ஒரு பெரிய ஞானிகளாக தான் இருந்திருக்காங்க. இப்போ இசை ஞானி இளையராஜாவோட சாங் நம்ம நிறைய கேட்குறோம். ஸோ இந்த மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இசை தொடர்பான நுண்ணறிவு. அது மாதிரி இந்த இசைஞானம் உள்ளவரிடம் இது வந்து மிகுந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்டர்பர்சனல் எபிலிட்டி டு ஆர்கனைஸ் த பீப்புள், குரூப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சோசியல் ரிலேஷன்ஷிப், லீடர்ஸ், சோசியல் ஒர்க்கர், இவங்கள்ட்ட வந்து இந்த நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கும். எப்படின்னா இது ஒரு வகையான திறன் தான், ஒரு எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து குழுவாக இருக்கக்கூடிய மக்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும், குரூப் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறதுக்கும், சோசியல் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ளே வளர்த்துக்கிறதுக்கும் இது வந்து தேவைப்படுகிறது. இது குறிப்பாக லீடர்ஸு, அதே மாதிரி சோசியல் ஒர்க்கரு, இவங்கள்ட்டெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விற்பனையாளர்கள், இந்த பொருளெல்லாம் விற்கிறவங்கள்ட்ட நல்லா பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க. மீன் வியாபாரிகள்லேருந்து எந்த வியாபாரம் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து நல்லா பேசுவாங்க. அடுத்து அரசியல்வாதிகள், அந்த வார்த்தைகளை வந்து வித்தை காமிப்பாங்க, ஓட்டு வாங்குறதுக்காண்டி வித்தை காமிப்பாங்க அரசியல்வாதிகள். அவங்கள்ட்ட இந்த சமூக உறவுகள் வந்து இது இருக்கும். அது மாதிரி மக்கள் தொடர்பு அதிகாரிகள், அதாவது பிஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸ், நிர்வாகிகள், இவங்கள்ட்டெல்லாம் வந்து இது அதிகமாக இருக்கும். அது மாதிரி சில விற்பனை பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்டையும் இது அதிகமாக இருக்கும். ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட எம்எல்எம் போன்ற இதிலெல்லாம் இருக்கக்கூடிய இவகையான நுண்ணறிவு வந்து பிறரை தன்வசப்படுத்தும் ஆற்றலோடு இது வந்து தொடர்பு உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகையான நுண்ணறிவு பிறரை தன்வசப்படுத்தும் ஆற்றலோடு தொடர்பு உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தான் செயல்படுதலில் சாமர்த்தியமாக இயங்குவதற்குரிய நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா இன்ட்ரா பெர்சனல் இன்டெலிஜென்ஸ், நாம் வந்து பார்த்துக்கிறதுக்கு உள்ள ஒரு நுண்ணறிவு தான் இன்ட்ரா பெர்சனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்ஸ் இன்னர் ஃபீலிங்ஸ் and have
செல்ஃப் ரியலைசேஷன், ஃபிலாசபர், இவங்கள்ட்டெல்லாம் வந்து இது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்டக்கே அந்த அது வந்து அதிகமாக இருக்குது. எப்படி அப்படின்னா என்னென்ன பொருள்லாம் வாங்க போகிறோம், ஸ்கூலுக்கு போகணும், எதெல்லாம் எடுத்துக்கணும், இதெல்லாம் எடுத்தாச்சா, ரைட்டு, பேனா எடுத்துக்கிட்டோமா, புக் எடுத்துக்கிட்டோமா, அசைன்மெண்ட் எழுதணும் எடுத்துக்கிட்டோமா, ரைட்டு, ஹோம்ஒர்க் பார்த்துட்டோமா, ரைட்டு முடிச்சிட்டோமா, எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சா, லஞ்ச் எடுத்துக்கிட்டோமா, ஓகே நம்ம கிளம்பலாமே அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னாக்கா தான் செயல்படுதலில் வந்து நமக்கு நாமே பேசிக்கிறது நம்மளை சரி பண்ணிக்கிறது. தான் செயல்படுதல் சாமர்த்தியமாக இயங்குவதற்குரிய நுண்ணறிவுன்னு சொல்கிறோம். இது வந்து என்னென்னா திட்டம் திட்டுதல், உக்திகளை உருவாக்குதல். யுக்தி அப்படின்னாக்கா நம்ம டெக்னிக்கை உருவாக்குகிறது. அதே மாதிரி போன்ற ஆற்றல்கள் உள்ளவர்களிடம் இவ்வகை நுண்ணறிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இயற்கையை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு, இயற்கையை புரிந்து கொள்ளக்கூடிய நுண்ணறிவு. இது வந்து நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது லவ்ஸ் அனிமல்ஸ், பிளான்ட், நேச்சர், அண்டர்ஸ்டாண்ட்ஸ் நேச்சுரல் வேர்ல்டு, பயாலஜிஸ்ட், இவங்கள்ட்டெல்லாம் வந்து இது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்கிறோம்னா நேச்சரை வந்து புரிந்து கொள்ளுது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இயற்கை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பார்த்தோம்னா தெரியும், நம்ம வாட்சில் வந்து டைம் பார்க்குறோம், அதே மாதிரி நம்ம செல்ஃபோனில் டைம் பார்க்குறோம், கிளாக்கில் டைம் பார்க்குறோம். ஆனால் சாதாரண மக்கள், பாமர மக்கள் வெளியில் வந்துடுச்சு அப்படின்னாலே வெளியில் இருக்கக்கூடிய அப்படி பார்ப்பாங்க, தம்பி 12 மணி ஆகிடுச்சு, போய் டீ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, வேலை பார்த்துக்கிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தம்பி 3 மணி ஆகிடுச்சு வாங்க அப்படின்னு. நீங்கள் இப்போ டைமே பார்க்க வேண்டாம், கரெக்டாக 4 மணிக்கு கிளம்புறாங்க, 5 மணிக்கெல்லாம் கரையிடுறாங்கன்னா நிலத்தை விட்டு, நீங்கள் உங்கள்கிட்ட டைமெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டில் கரெக்டாக கிளம்பி அவங்கள்ட்ட போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்னையும் அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க அப்படின்னு டயத்தை பார்த்தீங்கன்னாக்கா 4:30 இல்லை 5:45னாக்கா 5:45 கரெக்டாக இருக்கும். அவங்க எல்லாமே கரெக்டாக அந்த டைமை அதே பழகிறதுனால அவங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும், இந்த டைம் வந்து என்ன அப்படிங்கிறத செய்வாங்க. இங்கே பார்த்து இன்னும் கூட சொல்லுவாங்க, ஒரே இறுக்கமாக இருக்குது, என்னாச்சு தம்பி மழை வரும்னு நினைக்கிறேன், போய் வெளில போய் பாரு அப்படின்னாக்கா மேகம் திரண்டிருக்கும், உள்ளே அப்படியே ஒரு இறுக்கமாக இருக்கும், மழை வர்றதுக்கான சூழல் இருக்கும், கரெக்டாக சொல்லுவாங்க. அப்போ இந்த இயற்கையை வந்து அவங்களால எளிதாக கணிக்க முடிகிறது. அப்போ நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சுனாமி வந்தப்போ நிறைய இடங்களில் மக்கள்லாம் செத்துக்கிட்டு இருந்தாங்க. சில பழங்குடி மக்கள்லாம் சில தீவுகளில் இருக்காங்க. அந்த தீவுகள்லாம் பார்த்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து வச்சுட்டு பார்த்தாக்கா அந்த மக்கள்லாம் யாருமே சாகவே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இயற்கையாக இருக்கிறதுனால சுனாமி வருவதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு மரத்தின் மேலேயோ அல்லது வேறு இடங்கள்லேயோ புலம்பெயர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவர்களை வந்து எந்த விதமான சுனாமி அவங்களால அஃபெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இதுவாக இருந்தாலும் சரி, எந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள், ட்ரைபல் பீப்புள் வந்து இயற்கையை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அனிமல்ஸுக்கெலாம் நிறையா தெரியும், பூகம்பம் வரப்போகுதா, எது மாதிரி அழிவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத அருமையாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது மாதிரி சுனாமி வர காலகட்டங்களில் எந்த மாதிரியான அனிமல்ஸும் நிறைய சாகலை, ஏன்னா அது எல்லாமே ஓடி போயிடுச்சு. அப்போ இயற்கையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து எழுத்தாளர்கள், கவிஞர்கள், தோட்டக்கலை நிபுணர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தி மேம்படுத்த திட்டமிடுவோர் ஆகியோர்களுக்கான ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கார்டனுடைய கூற்றுப்படி இந்த ஊர்கள்லாம் வந்து யாருன்னா இயற்கையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறாங்க. கார்டனுடைய கூற்றுப்படி நமது பள்ளிகள் மொழித்திறன், எண்களை கையாளும் திறன் மற்றும் தர்க்க ரீதியாக சிந்தித்தல் ஆகிய நுண்ணறிவு திறன்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் அளித்து செயல்படுகிறது. இது இல்லாமல் மற்ற நிறையா ஒரு 8 வகையான இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஒரு 3க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பாக்கி 5 பகுதிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. எல்லாத்துக்கும் சேர்த்து மாதிரி முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத வந்து கார்டனர் வந்து சொல்கிறாரு. ரைட்டா? நம்ம இந்த வகுப்பில் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, இன்டெலிஜென்ஸினுடைய தியரிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நம்ம அடுத்த பகுதிகளில் இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய தியரிஸு மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.